கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம். இது நம்ம ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சு நம்ம இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல யூஸாக இருக்கும். ஸோ கம்பன் இசைத்த கவி, கவின்னும்போது பாரதியாரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பு யார் வச்சுருப்பா? பாரதியார். ஸோ பாரதியார் தான் இதோட ஆன்சர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று கூறியவர் யார்? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் வாழ்வர் திருவள்ளுவர். ஸோ இதோட ஆன்சர் திருவள்ளுவர். நெக்ஸ்ட்டு, சுரதா யாரின் மீது பற்று கொண்டு தன் பெயரை மாற்றினார்? சுரதா அப்படின்னாலே நமக்கு 2 நேம் எப்போவுமே பாரதியாரா பாரதிதாசனான்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த இடத்துல தா அப்படின்ற ஒரு முடிவு இருக்கிறதுனால நம்ம பாரதிதாசனை ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகேவா? தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் என்று பாடியவர் யார்? இந்த மாதிரி நம்மள கொஷின் அடிக்கடி கேட்பாங்க எப்போவுமே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன மாதிரி ஹிண்ட் வச்சுக்கலாம்னா, தமிழுக்கு இங்கே ஒரு சென்டென்ஸ், இங்கே ஒரு சென்டென்ஸ், தமிழ் எங்கள் வாழ்வுக்கு அப்படின்ற 2 வந்திருக்கிறதுனால நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, த கூட்டல் தா அப்படின்ற ஒரு ஹிண்ட்டை மட்டும் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோம்னா போதும். ஸோ இந்த இடத்துல வர்றது பாரதிதாசன். கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார்? கனி, இதுக்கு ஆப்போசிட் என்ன நம்ம படிச்சுக்கலாம்? கனி, மணி அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டு மாணிக்கம். ஸோ துரை மாணிக்கம் அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்று பாடியவர் யார்? வானத்தை பற்றி பாடியிருக்காங்க. ஸோ வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி அப்படின்னு மலை, இது எல்லாமே எதை குறிக்கிறது? வானத்தை பற்றி பாடுறதுனால வாணிதாசன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாணிதாசன். என்று பிறந்தவள் எண்ணுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ்த்தாயின் தொன்மையை கூறியவர் யார்? எங்கள் தாய் தமிழ்த்தாய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இது யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார். என்ன சொல்லியிருக்காங்க? எங்கள் தாய் தமிழ்த்தாய் அப்படின்னு யார் பாடியிருக்கா அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. கூறியவர் யார்? பாரதியார் தான் பாடியிருக்காங்க. ஓகே. ஆகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து போக வேண்டும் என்று கூறியவர் யார்? சன்னு வந்திருக்கா. ஸோ சச்சிதானந்தன். சச்சிதானந்தன். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? புதிய உரைநடை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? புதிய நடை. இப்போதைக்கு நம்மளோட புதிய சிஎம் யார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, முதல்வன். ஸோ எழில் முதல்வன். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களை பொறுத்துக. வேளாண்மை, உழவர், உலகம், அரசு. இதனுடைய வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களை நம்ம கேட்டிருக்காங்க. வேளாண்மை அப்படிங்கிறப்போ நம்ம வேளாண் தொழில் செய்யும்போது மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? வயக்காட்டில் வேலை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே செய்வாங்களே. ஸோ களிங்கிறது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக களின்றது இந்த களி வந்தால் தான் நமக்கு மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஸோ நம்ம டேர்ம்ஸ்க்கு ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணாமல் நம்ம மைண்ட் மெமரிக்காக இதை வச்சுக்கோம். களித்தொகை. உழவர், உழவர் என்ன பண்ணுவாங்க? திணை விதைப்பாங்க. ஸோ நற்றிணை, நல்ல திணையெல்லாம் விதைப்பாங்க. உலகம், உலகம் தொல்காப்பியம். அரசுடைமை திருக்குறள். ஓகேவா? ஸோ இதனுடைய ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, மா என்னும் சொல்லின் பொருள். மான்னா என்ன? ஆடு, மாடு, விலங்கு. விலங்கை குறிக்கிறது தான் மாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விலங்கு. நெக்ஸ்ட்டு, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இடம்பெற்ற நூல் எது? இதில் கடல் நீர், கடல் நீர் எப்படி வானத்துக்கு போகுது? கடல் நீர் எப்படி மேலே போகுது? கார்னா மேகம். ஓகேவா? கார் 40 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீர் யார் முகந்தது அப்படின்னா மேகம்தான் கடல் நீரை இழுக்கும். ஸோ இழுத்து தான் மழை பொழிவாக தரும். ஸோ அது கார்னா மேகம். கார் 40ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். திணை எத்தனை வகைப்படும்? திணை எத்தனை நமக்கே தெரியும். அக்ரிணை, உயர்திணைன்னு சொல்லிட்டு 2 திணை இருக்குது. ஸோ 2 வகைப்படும். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி
குறுகத் தரித்த குரல் என்று கூறியவர் யார்? அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு பாடினது ஔவையார். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர். இந்த இடத்துல கவிங்கிறது வந்திருக்கா? ஸோ இந்த இடத்துல கவிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு இது ஒரு வேர்டு, கவிராயருங்கிற வேர்டு. ஸோ பகுத்தறிவு உடுமலை, கவிராயர் வந்து யார்? கவி, நாராயண கவி. ஸோ உடுமலை நாராயண கவி. ஐகாரம் சொல்லில் ஐ இடையில் வந்தால் மாத்திரை அளவு. ஐகாரம் சொல்லில் ஐ என்றது வந்து இடையில் வந்துச்சுன்னா 1. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்று பாடியவர் யார்? வானொலியாம் தேன்மொழியாம். யாம் அப்படின்றதா? யாம் நாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். யாம்ங்கிறது நாம குறிக்கிறது. நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட்டு வியர்வெல்லாம் இலக்கண குறிப்பு.